ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ் அஜ்மல். நம்ம டேரக்டர் நீலகிருஷ்ணன் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஆன்மா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆன்மா படம் எப்போ ரிலீஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கான டேட்டை எங்க டேரக்டர் எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை உங்கள்கிட்டயும் சொல்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ப்ரோமோ விட்டுருந்தோம். அந்த ப்ரோமோக்கு கேள்வியும் கேட்டிருந்தோம். அதுக்கு பதில் சொன்னவங்களுக்கும் சிறப்பான பரிசு அன்னைக்கு இருக்கு. இந்த பரிசுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை பத்தி நம்ம டேரக்டரே பேசிடுவாங்க. சரி வாங்க, நம்ம டேரக்டர் கேட்டுடலாமா? வணக்கம் நேயர்களே அப்படின்னு கூட சொல்லலாம், ரசிகர்கள்னு சொல்லலாம், என் குடும்பம்னு சொல்லலாம். அவங்கள அப்படி எல்லா வகையிலையும் சொல்லலாம். ஏற்கனவே ஆன்மா அப்படின்னு ஒரு படம் எடுத்து ட்ரெய்லரு துணைங்களை நடித்தவங்க எல்லாருமே நம்ம சேனல் மூலமாக உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தியிருந்தோம். அதில் நீங்களும் நெஞ்சிருக்கீங்க. இந்த ட்ரெய்லர் மூலமாக பங்கெடுத்து நீங்களும் அந்த படக்குழுவில் ஒரு ஆளாக மாறிட்டீங்க. குறும்படம். இந்த படத்தை நாங்கள் ஒரு 4 பேரை கூட்டு வச்சு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருந்தோம். ஆனால் எப்போவுமே எனக்கு ஆதரவாக யார் இருக்காங்களோ அவங்களே நம்ம கூட இருக்குன்னு ஆசைப்படுறது என்னுடைய பழக்கம். அப்போ என் கூட ஆதரவாக இருக்கிறது, கட்டாயமாக சொல்கிறது, நண்டு பயில்க சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண என் உறவுகள் தான். நீங்கள் தான் அது. அதனால நீங்கள் தான் இது கூட இருக்குன்னு ஆசைப்பட்டேன். உங்கள் முன்னாடி தான் நான் இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். வருகிற ஜூலை 15ஆம் தேதி அன்று மாலை சரியாக 7 மணிக்கு நண்டு பயில்க சேனலில் எங்களுடைய ஆன்மா எனும் குறும்படம் ரிலீஸ் ஆகுறதற்கு கட்டாயமாக நீங்கள் லைவாக பார்க்கலாம் அன்று. அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு கட்டாயமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். எல்லாரும் கட்டாயம் பாருங்கள். அன்னைக்கு பார்த்துட்டு கட்டாயம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டும் உங்களுடைய ஆதரவு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இவ்வளோக்குள்ள நாங்கள் இந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்தது. அதனால் கட்டாயமாக நீங்கள் கூட நிற்கணும். அதே மாதிரி ஆன்மா படத்துடைய ட்ரெய்லர் நாங்கள் விடும்போது உங்ககிட்ட ட்ரெய்லர்லேருந்து 2-3 கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் கௌரவப்படுத்துகிற விதமாக ஏதாவது நாங்கள் பண்ணணும்னு சொல்லி விட்டுருந்தோம். நீங்களும் எங்கள் படத்தோட ஒரு ஆளாக நின்று அதுக்கு நீங்கள் கேள்விக்கு சரியான ஆன்சர்லாம் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் கேப் ஆகிட்டு அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பேசுகிறதுக்கு. இப்போ இந்த ரிலீஸ் டேட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாளில் பேசலான்னு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஆன்மா ரிலீஸ் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்க எல்லா பேரையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். யாரெல்லாம் அது கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பேரை நான் இப்போ சொல்லியிருக்கலாமா? நேயர்களே, கமெண்ட் பண்ண உங்களுடைய பேர்களை நான் இப்போ வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? முதல் கேள்வி நாங்கள் கேட்டிருந்தது, அந்த ஃபர்ஸ்ட் வர்ற கதாநாயகன் கொண்டு வர்ற சாப்பாடு அது என்ன சாப்பாடுன்னு கேட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கு பிரியாணி தான் அதோட சரியான ஆன்சர். சரிங்களா? 2வது கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னா, இந்த ட்ரெய்லர்ல எத்தனை கேரக்டர்கள் வராங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுல நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுப்பியிருக்கீங்க. அதுல சரியான பதில் 11 பேர் கேரக்டரால வராங்க. 11 பேர் வராங்க. இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? 3வது கேள்வி, அந்த கதாநாயகியும் கை வைக்கிறதுக்கு அடியில என்ன இருக்குன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு மல்லிகைப்பூ. அதான் சரியான ஆன்சர். ஸ்டீபன் மதுரை, பலவேசம் திசைநிலை, தர்ஷன் கோவை, சோபியா நந்தன்குளம், லட்சுமி மணலி சென்னை, லக்கி சேனல் திசைன்விலை, ஜே பிரியா உவரி, வாசுகி நந்தன்குளம், ஜமிலா திசைன்விலை, சகாய லீனா திசைன்விலை, சங்கீதா பச்சமால் செட்டிக்குளம், ஜெர்சி வள்ளியூர், லெலின் திசைன்விலை, துர்கா திசைன்விலை, சிறிவித்யா ராமகிருஷ்ணன் செட்டிக்குளம், பட்டுராஜ் கரச்சித்துப்புதூர், சாந்தி திசைன்விலை, மெரிக்சன் முட்டதார்குளம், கார்த்திக் சமாதானபுரம் வள்ளியூர், அனிதா சுரேஷ் திசைன்விலை, லிபிக்ஷா பிரகாசபுரம், சாரோன் பிரகாசபுரம், சகாயமேரி திசைன்விலை, ரியா மதுரை, டியா மதுரை, ஜெனிபர் திசைன்விலை, ஷாலினி மதுரை, ஷர்மிளா பிரகாசபுரம். நேயர்களே, இவங்க தான் நீங்க எல்லாரும் தான் இதுல கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? ஆனா இதுல சரியான ஆன்சர் பண்ணவங்களுடைய பேரை கட்டாயம் சொல்லணும்ல. ஸ்டீபன் மதுரை இவங்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க. தர்ஷன் கோவை இவங்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க. லக்கி சேனல் திசைன்விலை சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஜமிலா திசைன்விலை சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சகாய லீனா திசைன்விலை சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஜெர்சி வள்ளியூர் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஷர்மிளா பிரகாசபுரம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க.
லெனின் திசைனுவிலை சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சாந்தி திசைனுவிலை சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அனிதா சுரேஷ் திசைனுவிலை சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. லிபிக்ஷா பிரகாசபுரம் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஷாரோன் பிரகாசபுரம் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சகாய் மேரி திசைனுவிலை சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ரியா மதுரை சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. டியா மதுரை சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஜெனிபர் திசைனுவிலை சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சாலினி மதுரை சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சரியான பதில் சொன்னவங்களுக்கும் சரியான பதில் சொல்லாதவர்களுக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். நன்றி கலந்த வாழ்த்துக்கள். ஜூலை 15ஆம் தேதி மாலை சரியாக 7 மணிக்கு ஆன்மா குறும்படம் நம்ம நண்டு பயில்க சேனல் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. இதை நீங்க பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்க. எங்களோட உழைப்பு நிறைய இதுல இருக்கு. நீங்க பண்ற கமெண்டும் ஆதரவு தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு வளமா இருக்கும். இது போல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம தம்பி போல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதனால அதுல குறைகள் இருக்க தான் செய்யும், நிறைகளும் இருக்கும்னு நம்புறோம். எல்லாருமே நாங்க ஃபர்ஸ்டா எடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் குறைகள் இருக்கும். அதை நீங்க குறையா இருந்தா குறைன்னு சொல்லுங்க, நாங்க அடுத்த திருத்துக்கு உங்க வாய்ப்பா இருக்கும் எங்களுக்கு. சரிங்களா? பிறகு இதை நாங்க இந்த படம் வெளியீடு விழா 15ஆம் தேதி அன்று மாலை 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள மேரேஜ் கலையரங்கம் அங்க ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ல வச்சுதான் இது கொஞ்சம் பிரம்மாண்டமா நடக்க போகுது. இதை வெளியிடும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அப்படி பங்கெடுக்கிறவங்க இந்த கமெண்ட்ல நான் கட்டாயம் வருவேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்ப எதிர்பார்க்கறது அந்த ஒண்ணுதான். எதுக்கான நீங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கீடு, உங்களுக்குன்னு ஒரு, ஏன்னா நீங்க தான் என்னுடைய விஐபிஸ். வேற ஏதாவது சொல்லணுமா தம்பி? சந்தோஷம் தானே? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இனி அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணட்டும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கெல்லாம் சிறப்பு அங்கீகாரம் தரப்படும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்களை பார்த்து பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும், அடுத்த படைப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.